பொண்ணோட ஊரில் வந்து குட்டீஸ் கடையில் வாங்கின பந்து இருந்தது. சரி கிரிக்கெட் விளையாடலாமாம்மா அப்படின்னா, சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வந்து நான் கிரிக்கெட் விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் நாங்கள் கிரிக்கெட் விளையாட நிறுத்திட்டோம். சரி இந்த மாதிரி இடங்களில் வந்து போர் அடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கிரிக்கெட்டை விளையாண்ட அனுபவம் இருக்கிறனால அது கை கொடுக்கும். சரின்னு சொல்லிட்டு அப்படி தான் விளையாடிட்டு இருந்தோம். சில நேரங்களில் வந்து குட்டீஸ் வந்து பால் அடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை விட்டு காம்பவுண்ட் விட்டு வெளியில் போயிடும். வெளியில் பார்த்தீங்கன்னா பால் வந்து அப்படியே தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் போயிடும். போய் எடுத்துகிட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். அப்படியே பயந்துட்டு போய் ஓடி போய் எடுத்துகிட்டு வருவான். சரி அவன் கொஞ்ச நேரம் விளையாடுவான். அவன் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் அப்படி விளையாடுவேன். அப்படி தான் இன்றைக்கி வந்து பொண்ணோட ஊரில் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கோசரம் குட்டீஸ் கம்பெனி கொடுக்குறதுக்கோசரம் கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாடுறது. அப்படி தான் விளாண்டுட்டு இருக்கிறப்ப சடனாக என்னாச்சுன்னா இப்போ பால் வந்து பக்கத்து வீட்டில் போய் விழுந்துருச்சு. அங்கே ஏற்கனவே வந்து நாங்கள் விளையாடுற சத்தத்தில் வர நாய் வர சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான் அப்படின்னா வெளியில் போயிட்டு ஒரு மட்டை இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து வீட்டில் விழுந்த பாலை போய் அப்படியே மட்டை எடுத்துகிட்டு அப்படியே வந்து நவுத்தி ஏன்னா நாய் வர திறந்து விட்ருக்குறாங்க, கத்திகிட்டே இருந்தது. அப்படியே அழுங்காமல் அப்படியே பால் எடுத்துட்டான். இப்படி தான் கொஞ்சம் கிரிக்கெட் விளாண்டு டைம் பாஸ் பண்ணணும் என் மகள் வீட்டில்.